வேணுமா? அம்மா காஞ்ச பூண்டு வேணுமா? உதிரி பூண்டு வேணுமா? கிலோ 300 ரூபாய். வாங்கம்மா வாங்க. பூண்டு பூண்டு போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. எங்க வாகனம் வீடு வந்திருக்கிறது. பூண்டுமா பூண்டு. வண்டி பஞ்சு இங்கே ஆயிட்டு பஞ்சு நீ வரியா? சேனாதிபதி ஆனா வந்து வராதுமா என்ன சொல்லாதீங்க. ஆமா, மங்களம் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அது புள்ள பெத்து 3 மாசம் ஆகுது. மறுபடியும் உண்டான புள்ளைக்கு பால் கிடைக்குமா? ஐயோ மங்களம் உண்டாகுது. உங்க எழுத்து வீட்டுக்காரி மங்களத்துக்கு இங்க வெஞ்சா வேலை. மங்களம் உண்டாகன மறுபடியும் புள்ள பெரியோருடைய ஆசீர்வாதத்தோடு. ஆமாங்க, நல்ல முறையாக மங்களகரமாயிருக்கு. மங்களம் உங்க எழுத்து வீட்டுக்காரிக்கு அது எங்க பேச அது பேசல. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்க. புதுவை மாநிலம் மணலிப்பட்டு நகரம். ஆதிகேசவன் கவுண்டர் மகன் கோவிந்த கவுண்டர் மகன் சுந்தரமுத்தி கவுண்டர். உங்க பேரு வித்தாந்தகம். உங்க அம்மா பேரு மங்களலட்சுமி. மொத்தம் பெற்றது 13. இருக்கிறது இப்ப 6. மீதி 7 போச்சு. மணிகாரன் கூட கடற்கரை பேர் என்ன வித்தாந்தகம் தெரியுமா? நாடு இருக்கிறது. நாடி வாழை வடைக்கும் பாவன் கமன் தரிக்கும் கட்டி கலங்கானும் மரத்தாளின் கீழே ஒரு அங்கலத்தில் சென்னல் நன்றி ஆன கட்டி ஒரு அடிக்கு அழகான நாடு கோகுல தொனியே எங்கோ கொற்றவர் நேசம் எங்கும்
ஆவலர் கவிகள் என்றும் உங்கள் நாடி அங்கே ஒரு தேசம் அங்கே ஒரு அங்கே தேசத்தை விட்டு இங்க வேலை உங்களுக்கு ராமூர்த்தி கருதுனா அங்க தேசத்தை விட்டுட்டு இங்க என்ன வேலைக்கு வேலை அங்கே ஒரு தேசத்தை விடுத்து அங்க என்னங்க வேலை உங்களுக்கு உனக்கு இங்க என்ன வேலை ஆமாங்க நியாயமான வார்த்தை உண்மைதாங்க அங்க விட்டு ஏங்க வந்தீங்க அங்கே ஒரு தேசம் அங்கே ஒரு தேசம் அங்கு தேசம் அங்கு தேசம் ஒரு நேரத்திலே ஆக்கள் அழைத்தல் வடக்கல் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் 3 கத்தார்கள் உலகத்திலே பெரிய தெய்வங்கள் இந்த 3 கத்தார்களுக்கும் மேன்மை பொருந்திருக்கும்படியான தெய்வம் அருவுருவு இல்லாமல் விராட்புதான் சொல்லும்படியான ஒரு தெய்வம் விராட்புதான் அந்த விராட்புதா இருந்தாலும்படியான தெய்வத்தை பரமக்கடவுள் 12 வருடத்துக்கு ஒரு முறை கல்யாண மரத்தின் கீழ் அமர்ந்து நிஷ்டையிலே ஆழ்ந்து அவரை தியானிப்பது வழக்கம் அதுபோலவே அன்றைய தினத்திலே அந்த நாள் வந்துவிடவும் அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய நாள் வந்துவிட்டது கல்யாண மரத்தின் கீழ் அமர்ந்து பரமக்கடவுள் நிஷ்டிலே அமர்ந்திருக்க ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு ஆமாங்க 3 தினங்களாகவே பொழுது விடியவில்லை இருக்கும்படியான நடப்பன வரப்பன ஊர்வன நகர்வன ஜீவராஜிகள் அனைத்தும் அசைவற்று விடவும் ஆவரமிக்க கூடி இதற்கு காரணம் என்ன அப்படி என்று கேட்கும் நாரத மொழியத்திலே உலக ரட்சகனாய் இருக்கும்படியான பரம கடவுள் மரத்தின் கீழே அமர்ந்து நெற்றில ஆழ்ந்து விட்டார் அவரை எழுப்ப வேண்டும் பேசாதே இல்லை என்றால் ஜீவனாடி இல்லை என்றால் உலகத்திலே இருக்க முடியாது ஜீவாத்மா அனைத்தும் அசைவற்று விட்டது அப்படி என்ற உடனே யாரு அனுப்புனா அவருக்கு லிஸ்டே கலைக்க முடியும் அப்படி என்று சேர்க்கவும் ஆரோக்கியாபுரி பட்டணத்தை ஆள முடியாது ஆரோக்கியாபுரி பட்டணத்தை ஆள முடியாது மன்மத சாமியிடத்திலே இந்த வித்தாந்தகத்தை தெரிவித்தார் மன்மதனை தெரிவிக்க மன்மதன் பார்த்து தன் தேவியா இருக்கும் ரஜி அம்மனை அழைத்து அம்மா உன் தந்தையா இருக்கும் பரமக்கடவுள் கீழே ஆங்கி விட்டார் அவரை நான் வெளிப்படுத்த வேண்டும் ஆகையினால் விடை கொடுத்தீரானால் நான் சென்று அவருடைய தவத்தை கலைத்து வருகிறேன் அப்படி என்ற ரஜி தேவி எத்தனையோ முறை மல்லாடியது உரைத்து பார்த்த போது இதையெல்லாம் தடுத்து மன்மத சுவாமி கேளாமல் நெற்றிலே இருக்கும்படியான கல்யாண மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும்படியான பரமக்கடவுள் பின்புறமாக இருந்து 5 மலர்கணையை ஏவினார் 5 மலர்கணைகள் 5 மலர்கணைன்னா காமக்கணை கணை இல்லைன்னு வச்சுக்க எதுக்கு வேலை கிடையாது 5 மலர்களை ஏவிய உடனே வந்திருக்கக்கூடியவன் நம்முடைய மருமகன் தான் இந்த மருமகன் வந்திருக்கின்றான் நம் எதிரிலே இருந்து காமக்கணையை மீட்டுகின்றான் அப்படி என்று பின்புறமாக திரும்பி மன்மதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான் பின்புறமாக திருந்து பார்த்த உடனே மன்மதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான் அங்கம் எரிந்த இடம் நால்வாரி மேனி பொழுதோர் வண்ணமாகவே அங்கே ஒரு தேசம் கடலை இடம் போட்டு சிமெண்ட் தர போட்டு வச்சுருங்க ஒத்து இடமா இல்ல இங்க இடம் கிடையாம அதோ நாளி உட்காந்துது அங்க நாளி உட்காந்துது இங்க எதிர வந்து உட்காந்து இடம் மேட உள்ள வச்சுக்கிறா வேற அது வேற என்கிட்ட போட்டா நான் உம்மா இடம் கிடக்குது ஒத்துன்ற நான் உங்க அம்மா போன இடமா இது இவ்வளவு இடம் இருக்குது ஒன்னே ஒத்து சொன்ன என்ன சொன்ன ஒத்துன ஒத்து எங்க இடமா இல்லையா அப்படி போய் இப்பெல்லாம் சுடக்கூழ் கிடையாது அந்த காலத்துல சுடக்கூழ் யாருங்க சுடக்கூழ் ஆக்கிக்கிறாங்க உள்ள கூழ் கடையில வாங்கி குடிக்கிறேன் நோம்புறதுக்கு வரல அரிசி நோம்புறதுக்கு ஆள் வரல நெல்லி வேய்க்கிறதுக்கு ஆள் வரல இவனெல்லாம் 4000 ரூபாய் ஒரு சிப்பம் 25 சிப்பம் 4000 ரூபாய்னாலும் போறதுக்கு ஆளுகிறானு அதுக்கு முன்னே சாமி படைக்கு 2 நெல்லி வீட்டு கட்டாயா ஆமா அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியும் வந்தா வீணாயிடுச்சு அங்கே போட்டு கழுத்து மட்டும் போட்டு வந்து வியாபார பார்த்து அது போலதேப்பா வணக்கம் ஒன்னே சொல்லு
எங்க அக்கால அப்ப கூட குருசாங்க அக்கால ஊதவே அவங்க அக்கா வந்து இப்ப திருப்பானு வயசாகி போச்சு அவங்க அக்கா ஊத சொன்னாரு. ஆனா பரவாயில்லைங்க, அவங்க அக்கா ஒல்லியா தான் இருக்கா. ஆனா அவங்க பாப்பா மட்டும் ஜிம்ஸ் கட்டிட்டு இருக்கு, அதை ஊத தேவையில்ல. உனக்கு என்னடா ஓடா ஒத்தி என்பது ஒண்ணு சொல்லுங்க. கோவில் மேளம் வாசிப்பாங்களா? ஆமாங்க. அதுக்கு முன்னெல்லாம் இப்பதான் கருவி வந்துட்டு ஆமா கருவி அருகாமையில நாயனக்காரன் அருகாமையில நாயனம் போல ஒண்ணு வாசி வாயில வச்சுக்கணும் நீட்டா எந்த நேரமும். அது நம்மளுக்கு 6 மணி பொட்டி மாதிரி பொட்டி போல மூச்சு மூக்கால இழுத்து மூச்சு மூக்கால இழுத்து வாயில வரக்கூடிய சீரான காத்து அதில் விடுவார். ஆமா, அது பேர் தான் ஒத்து. அது பேர் ஒத்து. கருவி எக்காலை என்பது தெரியுமா? அக்காலை நம்ம ஊர்ல திரௌபதி அம்மன் கோயில்ல 9 அடி உயரம் பித்தளையால வாய் இவ்வளவு அகலம் இருக்கும். ஆமா மகளம் வர 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 சூரியன் வந்து சின்னதா வாய் வச்சு சின்னதா வாசிக்கக்கூடியது இருக்கு. 9 அடி